கிருத்திகை உருவான கதை. காசியப முனிவருக்கும் அசுரன் மாயாவுக்கும் பிறந்தான் சூரபத்மன். சிவபெருமானை மகிழ்விக்க கடுமையான தவம் செய்து பல வரங்களை பெற்றான் சூரபத்மன். சூரபத்மனும் அவனது சகோதரர்களும் தேவர்களை சிறையில் அடைத்து துன்புறுத்தினர். பெரும் துயரம் அடைந்த தேவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். தனது மூன்றாவது கண்ணிலிருந்து தெய்வீக சக்தியின் தீப்பொறியிலிருந்து பிறக்கும் முருகனே சூரனை அழித்து உங்களை காப்பார் என்றார் சிவபெருமான். இந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையில் குழந்தையாக அவதரித்தது. அந்த 6 குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் மிகவும் அன்புடன் வளர்த்தனர். அதனால் கார்த்திகேயன் என்று சிறப்பு பெயரும் வந்தது. இந்த 6 குழந்தைகளை பார்வதி தேவி ஒன்றாக அணைத்ததால் முருகன் தோன்றினார். பின்பு பார்வதி தேவி முருகனுக்கு சக்தி வாய்ந்த தெய்வீக வேல் ஒன்றை பரிசாக அளித்தார். முருகன் சூரபத்மனின் சகோதரர் மற்றும் படைகளை அழித்தார். இறுதியாக சூரபத்மனிடம் போர் புரிந்தபோது சூரபத்மன் போர்க்களத்தை விட்டு ஓடி பெரிய மரம் போல் வேடமிட்டு ஒளிந்து கொண்டான். முருகன் தனது தெய்வீக வேலை எறிந்து மரத்தை 2ஆக பிளந்தார். மரத்தின் 2 துண்டுகள் உடனடியாக சேவல் மற்றும் மயிலாக மாறியது. முருகனின் கொடியாக சேவலும் வாகனமாக மயிலும் மாறியது. இந்த வெற்றியின் நினைவாக கிருத்திகை நட்சத்திரம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நாமும் முருகனை வழிபட்டு மனதார தீபம் ஏற்றி வழிபட்டால் நம் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. சண்முகா, முருகா, நன்றி.